வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம போட்டிருந்த வீடியோவை இன்றைக்கி ஈவினிங் பார்த்துட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குன்னு போட்டிருந்தது. அதில் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக டவுன் சைட் பாசிபிலிட்டிஸ்க்கு என்னென்ன இருக்குது, நெகட்டிவில் என்னென்ன இருக்குது அப்படின்றது. மார்க்கெட் ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட்டு, அடுத்து மிட் பாயிண்ட்டுக்கு எல்லாம் கீழே முடிச்சுக்கிறாங்க. அண்ட் ஒயிட் எட்ஜுக்கு நியர்பை முடிச்சுக்கிறாங்க. ஸோ ஒயிட் எட்ஜுக்கும் கீழே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டால் அடுத்து என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதாவது கீழே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ். அப்படி ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதாவது 25,300, ஏன்னா அது நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டம். அடுத்து 25,308 2 ரெசிஸ்டன்ஸ். அடுத்து 25,370ன்னு சொல்லிட்டு. ஸோ நியர்பை நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டம்ட்டு தான் காலையில் ஓப்பன் ஆனோடனே அதுக்கு மேலே வரல. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ரிவர்சல் வரணும் அப்படின்னா, ஒரு ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் வரணும்னாலும் சரி, அல்லது கீழே போயிட்டு ஒரு ரிவர்சல் வரணும், இல்லை மேலே போயிட்டு ரிவர்சல், எந்த இடத்துல ரிவர்சல் வரணும்னாலும் அந்த இடத்துல குறைந்தபட்சமாக ஒரு ஐவியாவது இருக்கணும். இங்கே கால் சைடு ஐவி காலையிலே 9 to 10 இவ்வளோ தான் இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லைன்னா என்ன அர்த்தம்? வாலட்டிலிட்டி இருக்காதுன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹை வாலட்டிலிட்டின்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லைன்னா வாலட்டிலிட்டியும் என்ன இருக்காது. அப்போ ஓவரால் அவங்க ஓப்பனுக்கு அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே அண்ட் ஓப்பனுக்கும் கீழே, லாஸ்ட் வீக் லோவுக்கும் கீழே, இவ்வளவு எல்லாத்துக்கும் கீழேன்னா அடுத்து என்ன பண்ணுறாங்க? நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், அதுக்கடுத்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு இந்த ஹோல்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் மேக்ஸிமம் இந்த இடம் தான். ஒரு 10 to 11 அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க அதுக்குள்ளே 1 மணி நேரத்தில். அதே மாதிரி இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஏன் பெருசாக மேலே போகலைன்னா, ப்ரீமியத்துக்கு நம்ம ஒரு மதிப்பீடு வச்சுருக்கோம் இல்லையா மந்த்லி செஷன்ஸில். அதில் மேக்ஸிமம் லெவல்ஸ் என்னவோ அதை ப்ரீமியம் ரீச் பண்ணிட்டாங்க. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போது ஒரு ப்ரீமியத்துக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் கொடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்களே டெய்லி நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நான் சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு இருந்தீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லி தரீங்களான்னு. நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ப்ரீமியம் எந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் ஏறுறாங்க அப்படின்றத கணக்கீடு பண்ணிங்கன்னா அதில் நீங்களே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ப்ரீமியம் எவ்வளோ தூரம் ஏறுவாங்க, எவ்வளோ தூரம் இறங்குவாங்க அப்படின்றத. அதே மாதிரி குறிப்பிட்டு இந்த கால் ஆப்ஷன் ரிவர்சல் ஆகிறதுக்கும் ஒரு லெவல்ஸ் இருக்குது. அதுக்கும் மேலே அவங்க ஆக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா அங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியே இல்லை. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லைன்னா என்ன ஆகும்? வாலட்டிலிட்டி இருக்காது. நிறைய பேர் மீன் ரிவர்சல் நடக்கணும்னா மீன் ரிவர்சலுக்கு அந்த இடத்துல ஐவி வேண்டும். அப்போ ஓவரால் நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சினாரியோவுக்கும் கீழே இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ரேஞ்ச், ஒயிட் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சு எல்லாத்துக்கும் கீழே வந்துட்டாங்க. அகெயின் அதே மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் நம்மளுக்கு மேலேருந்து இப்போ கீழே வர்றாங்க அப்படின்னா நம்ம இது பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்ட்ராங்கிள், மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள். அதுதான் மீன் ரிவர்சலுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ இந்த மல்டி ஸ்ட்ராங்கிள் புட்டு வரலை. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புட் ஆப்ஷன் வர்றாங்க. அகெயின் இங்கே இருக்கக்கூடிய 300 கால், 250 கால், இந்த மாதிரி கால் ஆப்ஷன்ஸ் உள்ளே வர்றாங்க. சரிங்களா? அந்த கால் ஆப்ஷன்ஸ் உள்ளே வரனால என்ன நடக்குது அப்படின்னா, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் அந்த இடத்துல க்ரியேட் ஆகலை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வர புட் ஆப்ஷன் 25,200, 25,300ன்னு வந்தாலும் கூட அந்த இடத்துல உள்ள கால் ஆப்ஷனும் ஆட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 300, 200 சொல்லி. அப்போ மார்க்கெட் கீழே வர அதுக்கு மேலே இருக்க கால் ஆப்ஷன் ஆட் ஆகிட்டே வர்றாங்க அப்படின்னா, இங்கே புட் ஆப்ஷனை, சரிங்களா, இந்த புட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த புட் ஆப்ஷனுக்கு உண்டான மீன் ரிவர்சல் அப்படின்றது நடைபெறாது. அப்போ புட்டை பை பண்ணாங்க, இல்லை புட்டை நீங்கள் ஆவரேஜ், நீங்கள் நம்ம பையர்ஸ் பை பண்ண செல்லர் செல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க திருப்பி ரிவர்சலுக்கு அது கொடுக்கல. அதுதான் இந்த இடத்துல அது கொடுக்குற அளவுக்கு அங்கே ஐவி நாட் மச். அப்போ மார்க்கெட் கீழே வந்தாலும் புட் ஆப்ஷனை பை பண்ணுறவங்க அப்படின்றது அதிகபட்சமாக கிடையாது. அதனால தான் பெரிய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை ரிவர்சல் ஆகும் அப்படின்ற கால் பையர்ஸும் அந்த இடத்துல இல்லை. ஓவரால் மார்க்கெட் ஒரு ஃபியர்லெஸ் மார்க்கெட்டாகவே இருந்திருக்கு. ஃபியர் இருந்தால்தான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கும். நல்லா புரிஞ்சு.
மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷனாக ஃபியர்ஸ் இருந்துட்டால் மட்டும்தான் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இருக்கும். அடுத்ததாக இந்த தம்ப்நெயிலில் பார்த்த விஷயத்துக்கு வருவோம். 1 month சேலரி இன் 1 trade. இதை ஒரு சேனல் வந்து போட்டிருந்தாங்க சொல்லி, சார் இந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் எடுப்பீங்களான்னு கேட்டு, இந்த மாதிரி நான் எடுப்பேன். என்னுடைய சேலரியை வந்து என்னால் எடுக்க முடியும், ஒரே ட்ரேடில் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எடுத்திருக்கேன், நிறைய தடவை எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ புதுசாக வர்றவங்களை எடுக்க வைக்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா அது உங்களுடைய கேபிட்டல் பொறுத்தது, சரிங்களா, உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டை பொறுத்தது, ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பொறுத்தது. இன்றைக்கெலாம் வந்து லாஸ்ட் மந்தோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து இன்றைக்குமே அவர் வந்து 1 lakh அவருடைய கேபிட்டலு, அதுக்கு வந்து 1000 ரூபா தான் அவர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தார். லேட்டராக தான் எனக்கு அனுப்பிச்சார். கிட்டத்தட்ட ஈவினிங் 3 o'clock மேலே அனுப்பிச்சு கால் பண்ணி சொல்லி, இவ்வளவு தான் சார் என்னுடைய ரிஸ்க் ரிவார்டு, ஸோ அது எனக்கு போதும், மார்க்கெட் எவ்வளோ மூவ்மெண்ட் போனாலும் எனக்கு தேவையில்லை, காலையிலே ஒரு ட்ரேடு மட்டும்தான் எடுத்தேன், அந்த ஒரு ட்ரேடை வந்து என்னுடைய ரிஸ்க் ரிவார்டில் முடிச்சுட்டேன், அந்த ட்ரேடை ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கேன், என்னுடைய பர்சன்டேஜ் வைஸ் அது போதும் அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சிட்டேன். அப்போ நிறைய பேர் இன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் சரி, ஒரு சேனலில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து அவங்க சைடில் கிளாஸுக்கோ இல்லை செஷன்ஸுக்கோ இல்லை ஒரு வெபினாருக்கோ இல்லை அவங்க ஒரு இண்டிகேட்டர் சேல் பண்ணுறாங்களா இந்த இண்டிகேட்டருக்கோ, சரிங்களா, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து உள்ளே இழுத்து கொண்டு வரதே அதுதான். 1 month சேலரியை வந்து என்ன பண்ணலாம், 1 dayயில் எடுத்துடலாம், நீங்கள் ஒரே டேயில் கூட இல்லை, ஒரு ட்ரேட்லேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. அது முழுக்க தவறு. அப்படி பண்ண முடியாது. அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மார்க்கெட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த 1 month சேலரியை வந்து பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh வந்துச்சு, 1 month சேலரி 1 lakh இருக்குது அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து 1 crore பக்கம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை கம்மியாக வச்சுக்கிட்டு ரொம்ப கம்மியாக ஒரு 2 to 3 lakhs வச்சுட்டு ஒரு 40 lot 50 lot போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான விஷயம். அதை வந்து பண்ணக்கூடாது. நிறைய அந்த மாதிரி, அதாவது மேக்ஸிமம் 1 or 2 lots தான் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டில் கொண்டு வரணும். ஒரு பிகினராக இருக்கும் பட்சத்தில் எடுத்த உடனே 5 lot மார்க்கெட் நல்லா கீழே போயிடும், பெரிய பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி 5 lot இல்லை 10 lot போட்டு பழகுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இது கேம்பிளிங்காக இருக்கும். இது பிஸ்னஸாக இருக்காது, இது கேம்பிளிங் அப்படின்ற மாதிரி போயிடும். அப்போ நீங்களும் ஒரு கேம்பிளர் ஆயிடுவீங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை அது ஒரு மிகப்பெரிய கேம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ யாரெல்லாம் மார்க்கெட்டை கேம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சரியாக அதை பற்றி தெரியாமல் இருப்பாங்க, இல்லை அதுக்குள்ளே வந்து லாஸ் பண்ணவங்களாக இருப்பாங்க, கேம்பிள் பண்ணி லாஸ் பண்ணவங்களாக இருப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற யாருமே அப்படி கேம்பிள் பண்ணக்கூடாதுன்றதான் என்னுடைய முழுக்க என்னுடைய நோக்கமே. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு மார்க்கெட் எவ்வளவு தூரம் வேணாலும் போகட்டும், சரிங்களா, 200 பாயிண்ட்டு 300 பாயிண்ட்டு எவ்வளோ வேணாலும் மார்க்கெட் போகட்டும், பிரச்சனையே கிடையாது. நமக்கு எவ்வளோ வேணும், நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு என்ன, அந்த ரிஸ்க் ரிவார்டுக்கு அந்த மூமெண்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு என்ட்ரி வச்சு ஒரு டார்கெட் வச்சு இல்லை ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்னும் சில பேர் வந்து காலையிலே இந்த இடத்துல ஓப்பன் மார்க்கெட்டில் 300 ரீச் ஆகும்போதே 1 or 2 minutesக்குள்ளே அவங்க வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம், ஒரு ஓப்பன் மார்க்கெட் கேப் டவுனாக வச்சுட்டு ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா புட்டில் கொஞ்சம் டிகே இருக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி டிகேவை பிடிச்சி காலையிலே என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல புட் ஆப்ஷன் போய் எவ்வளோ காலையில் ஹை வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ அவங்க லோ வச்சுருக்கிறாங்கன்றதை பாருங்கள். ஓப்பன் மார்க்கெட்டில் இப்போ ஓப்பன் 135, லோன்றது 105, கிட்டத்தட்ட அந்த இடத்துல எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, 30 பாயிண்ட் பக்கம் டிகே ஆகிருக்கு. அதுக்குள்ளே போய் ஒரு 20 or 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் என்ன ஆயிடுச்சு, காலையில் ஃபஸ்ட் ட்ரேடே முடிஞ்சது செல்லர்ஸ்க்கு. ஸோ அதைத்தான் எதிர்பார்க்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிச்சி இது பையருக்கு தான் அந்த எண்ணம் வரும். அதாவது ஆப்ஷன் பையருக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த 1 month சேலரி வந்து 1 ட்ரேடில் எடுக்குன்ற எண்ணம் வரும். ஸோ பையர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அவங்களால மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். மேக்ஸிமம் ஹெட்ஜ் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய மொமெண்டம் இருக்கிற மார்க்கெட்டை பார்த்துட்டு எல்லா நாளும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உள்ளே வந்துடாதீங்க. இன்னும் கடந்த 4 நாட்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க,
கிட்டத்தட்ட 2-3 நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய சைட்வேஸ் வெறும் 100 பாயிண்ட்டுக்குள்ளே எப்படி நடந்தாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் என்ன மூவ்மெண்ட் நடக்குமோ அந்த மூவ்மெண்ட்டில் நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதைத்தான் எல்லா நாளுக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு நாள் பெருசாகவும் ஒரு நாள் சிறுசாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வந்து முன்னாடியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வச்சுக்கலாம். பட் அன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு 5 மினிட்ஸில் வர இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவல்ஸையும் மார்க்கெட் வந்து மேலேயோ கீழேயோ ரீச் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அண்ட் டேபிள், இதை பொறுத்து தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுன்றது முழுக்க முழுக்க நடைபெறும். எந்த இண்டிகேட்டரும் எந்த கேண்டில் ஸ்டிக்ஸும் சார்ட் பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது எல்லாமே முடிஞ்சு போன மார்க்கெட்டு, அதாவது க்ளோசிங், அதாவது ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா 1 மினிட்னா 1 மினிட்டுக்கு க்ளோஸ் ஆனதும் 3 மினிட்ஸ் க்ளோஸ் ஆனதும் அதை பிரதிபலிக்கிறது தான் அந்த இண்டிகேட்டரும் சரி, இண்டிகேட்டரும் கேண்டில் ஸ்டிக்ஸும் சரி. அப்போது ஒரு விஷயத்தை வந்து நடக்கிற விஷயத்த முன்னக்கூட்டியே நீங்கள் ஓரளவுக்காவது கொஞ்சம், அதாவது ஒரு சிறிது தூரத்துக்கு ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா அது இந்த மார்க்கெட் சினாரியோலையும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லையும் அதில் உள்ள செல்லர்ஸோட பர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். வர்ற சண்டே நைட் 8 PM நம்ம லைவுக்கு வருவோம். ஸோ லைவில் வந்து நம்ம மண்டே லெவல்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.